பொதுமக்களே வரதுக்கு அலோடு கிடையாது. நீங்க குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, பொதுமக்களே வரதுக்கு அலோடு கிடையாது. ஆனா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க, 60 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கிறதுல குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புரியல. அப்படி என்ன ஆக போகுது? அப்படி என்ன ஆக போதா? எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம். எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். 90 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதையும் மீறி இங்க வந்திருக்கீங்க. அலை வந்து ஒரு 5 அடி தூரத்துல வந்திருக்கு. அப்படி ஒன்றும் வரலையே. 5 அடியா? பக்கத்துல தான் வந்திருக்கு. ரொம்ப சாந்தமா தான் இருக்கு. கிளியர் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இன்னும் புயல் வந்து முழுசா கரையை கடக்கல, அது கடக்கிற நேரத்துல இன்னும் காற்றோட வேகம் அதிகரிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? கை கொடுத்து தூக்கிட்டு வந்து அந்த அளவுக்கு வரதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம். இந்த ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியல? அப்படி ஒன்றும் தெரியல. இதெல்லாம் எப்பனா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இருக்குது. தாராளமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. தான் வரப்போகுது, வருஷத்துக்கு நடக்க போகுது, வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால சரி பாத்துட்டு போலாமே அப்படின்ட்டு வந்தோம். டிவில வேற நீங்க வேற காமிச்சிட்டே இருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி எப்படி கடல் ரொம்ப அலையா வருது, அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்க வந்து சரி பச்சை பிள்ளைய தூக்கிட்டு கையில வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அட்வென்ச்சர்ஸ் நிறைஞ்ச உலகத்துல அட்வென்ச்சர்ஸா இருக்கணும்னு பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல, நாங்க புயல் வரதுக்குள்ளேயும் கிராஸ் பண்ணக்குள்ளேயும் நாங்க போயிருவோம். நாங்க இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே கடையே இல்ல. எப்படி வந்து கையில சுண்டல் வச்சிருக்காரு அவரு? எப்படி சுண்டல் எங்க வாங்குனீங்க? எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா? வீட்லயே அவிச்சு கொண்டு வந்துட்டோம். சார் கொஞ்சம் கொண்டாங்க. கிடைக்காது, புயல் காத்துல சுண்டல் சாப்பிடணும் ஆசை ரொம்ப நாளா. கடை இல்லாதனால வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து வீட்லயே சுண்டல் அவிச்சு இங்க கொண்டு வந்திருக்க. அவன் மலையில தண்ணி ஏறி எங்க செத்து போயிருமோன்னு பயந்து வீட்டுல படுத்து கிடக்காங்க. நீ சுண்டலை வச்சு பீச்சுக்கே வந்து புயலை பாக்குற அளவுக்கு முன்னேறிட்ட. அது இருக்கட்டும், இவர் என்ன மண்டையில ஏதோ போட்டிருக்காரு? என்னது? மலையில இருந்து தப்பிக்கிறது. எப்படி இவ்வளவு பெரிய செங்கல் பையில இந்த கவரை வச்சு இவன் தப்பிச்சிருவாங்க? சார் ஒரு நிமிஷம் நீங்க கட் பண்ணிக்கங்க. நான் இவன் மண்டை அதை கேட்டுறேன், அடிச்சேன், இந்த மனசு கேட்காது சார். நீ கட் பண்ணிக்க, வேலையா போனா எவ்வளவு கஷ்டப்பட்டு பச்சை பிள்ளைய கூட்டிட்டு வந்து சுண்டல் திங்கிற நீங்க, புயல் காத்துல சுண்டல் திங்கிற நீங்க, செருப்பு பிஞ்சு போவோம். பாரதேஷ் நாயர் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எதுக்கு எல்லாம் கிளம்பி வெளியே வர்றீங்க?